நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுகவிலிருந்து கோசு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுக பொதுச் செயலாளர் இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காரு. அதில் மீனவர்களுக்கு மீன்பிடி நிவாரண கால நிதியாக 12,000 வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இது தேர்தல் யுக்தின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்லை மீனவர்கள் மீதான நலன் நம்ம எடுத்துக்கலாங்களா? இது தேர்தல் யுக்தியாக பார்க்க முடியாது. மீனவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் நலனும் தான் இதனுடைய முக்கியமான காரணம். ஏன்னா மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி தொழில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 65 நாட்கள் மீன்பிடி தடை காலம். அந்த 65 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு போக முடியாது. பொதுவாக எந்த ஒரு தொழிலுமே இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு 60 நாள் நீ வேலைக்கே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுக்கான எதுவுமே இல்லை. ஆனால் மீனவர்களுக்கு மட்டும் 65 நாள் கடலுக்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அது எதற்காகனா மீன் இனப்பெருக்கத்துக்காக. மீன் ஏப்ரல் மே மாதங்களில் மீன் இனப்பெருக்கம் செய்யும். அந்த இனப்பெருக்கம் செய்வதற்காக 65 நாள் கடலுக்குள்ளே போகலைன்னா மீன் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கொஞ்சம் கூடுதலான மீன்கள் கிடைக்கும். அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு ஒரு 61 நாட்கள் கடலுக்கு இப்போ யாரும் போக வேண்டாம் அப்படின்னு அரசு ஒரு நடவடிக்கையை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8, 9, 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த நடவடிக்கைகள் போயிட்டே இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா 3,000 முதல்ல 3,000 ரூபா தான் தடைக்கால நிவாரணமாக கொடுத்தாங்க. அது 60 நாட்கள் மீனவர் நம்ம அப்போலாம் 45 நாட்கள் தடைக்காலம். அப்போ 3,000 ரூபா கொடுத்தோன்னா அது 60 நாள் கடலுக்கு போக முடியாமல் 45 நாள் கடலுக்கு போக முடியாதவங்க அப்போ எப்படி அவங்க வாழ்வாதாரம் இருக்கும்? 3,000 ரூபா போதாதுங்கிறதுனால நம்ம கோரிக்கைகள் வச்சபோது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உடனடியாக 6,000 ரூபா உயர்த்தினாங்க. 3,000 ரூபாய் இருந்தது 6,000 உயர்த்தி கொடுத்தாங்க அம்மா. அதற்கப்புறம் அடுத்தடுத்த வந்த சூழலில் 8,000 மாற்றினாங்க அம்மாவே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அதையே அம்மாவையே ஒரு படி மிஞ்சிட்டார் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். மீனவ மக்களுடைய நலன் காக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் 8,000 ரூபாங்கிறத இன்றைக்கி 12,000 ரூபாயாக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே சொன்ன வாக்கை எப்போவுமே காப்பாற்றும். அது மீனவர்கள் மேலே அவங்களுக்கு ஏன்னா அக்கறை. ஏன்னு சொன்னீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் மீனவ நண்பனாகவும் படகோட்டியாகவும் மீனவ மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை. ஏன்னா புரட்சி தலைவருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஊக்கம் கொடுத்த ஒரு சமூகமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரியுது, நம்ம மீனவ சமூகம் தான். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. திமுகவும் 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை மீனவ சமுதாயத்துக்காக கொடுத்தாங்களே, எப்படி இருக்கு? அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படலை. பொதுவாகவே திமுகவினுடைய திமுக அரசனுடைய வாக்குறுதிகள் எப்படின்னா ஆசையை தூண்டு அப்படிங்கிற அந்த லாஜிக் தான். சதுரங்க வேட்டை படம் இருக்கு இல்லையா, ஆசையை தூண்டுவது, ஆசையை தூண்டிட்டு வாக்குகளை பறிப்பது. அங்கே ஆசையை தூண்டிட்டு கொள்ளையடிப்பான், இங்கே ஆசையை தூண்டிட்டு வாக்கு திருட்டு நடத்துவது. அந்த வாக்கு திருட்டினுடைய அடிப்படையில் மக்கள் மேலே மிளகா அரைக்கிறது. இதுதான் திமுகவினுடைய இது. அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படலை. என்ன அப்படி மீனவ மக்களுக்கு என்ன ஆசையை தூண்டி ஏமாத்திட்டாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் வந்தால் டீசல் மானியம் முழுமையாக கொடுப்போம் நாங்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் மானியம் முழுமையாக பல நபர்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட திமுக ஆட்கள் யார் இருப்பாங்களோ அவங்க மாதிரியான ஆட்களுக்கு தான் அந்த டீசல் மானியத்தை வழங்குவது. அவங்க வந்தாக்க நாங்கள் 1000 லிட்டரு டீசல் மானியம் கொடுப்போம் நாங்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது வழங்கப்படவே இல்லை. டீசல் மானியத்தில் மட்டும் இல்லை, நாங்கள் வந்தால் என்ஜின் மானியம் கொடுப்போம், வலைக்கண மானியம் கொடுப்போம், படகுகளை உயர்த்தி கட்டுவதற்கு வாய்ப்பளிப்போம். அதாவது ஹார்ஸ் பவரை நாங்கள் கூட்டி கொடுப்போம். அப்படி அதாவது வேகத்திறன், குதிரை வேகத்திறன் இருக்கு இல்லையா, போட்டு போகிற ஸ்பீடு, அந்த ஹார்ஸ் பவரை நாங்கள் கூட்டி 260 இருந்தது. நாம் கேட்குறோம் 340 கொடுங்கன்னு கேட்குறோம். இன்றைக்கு வரையிலும் அது இதுவே பண்ணல. ஆனால் அவர் வாக்குறுதியாக சொன்னார், நாங்கள் வந்தாக்கா இந்த ஹார்ஸ் பவர் அதிகமாக பண்ணி தருவோம் அப்படின்னாங்க. நாம் அந்நிய செலவணி அதிகமாக ஈட்டி கொடுக்கக்கூடிய சமூகம். ஆனால் இன்றைக்கு வரையிலும் இந்த திருட்டு திமுக இதுவரையிலும் மீனவர்களுக்கான எந்த உருப்படியான வேலைகளையும் செய்ததில்லை. ஆனால் திமுக 2021 காங்கிரீட் வீடுகள் 2 லட்சம் வீடுகள் நாங்கள் கட்டி தருவோம் அப்படின்னாங்க. மீனவர்களுக்கான அந்த துறைமுக கட்டமைப்புகளை நாங்கள் மேம்படுத்த போகிறோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க.
மீனவர்கள் கைதை வந்து தடுப்போம் அப்படின்னாங்க. இலங்கை வசம் இருக்கக்கூடிய மீனவர்கள் நாங்க வந்து மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்லாம் சொன்னாங்களே, எல்லாம் இந்த அதெல்லாம் வார்த்தை எந்த எல்லாம் அளவுல சொன்னாங்களா? இன்னைக்கு இருக்கு? வரல கட்சித்தீவை மீட்பதற்கு ஏதாவது நடவடிக்கை இருந்திருக்கா? 1974 இந்த கட்சித்தீவை தாரை வார்த்ததே இந்த ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி. ஓகே. அன்னைக்கு தான் எங்களுடைய மீனவ மக்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு காலியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 74 இருந்து இன்னைக்கு 2026 வரையிலும் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே. ஒரு வேலையும் செய்ததில்லை. அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அதை வந்து மீட்பதற்காக. இந்த ஸ்டாலினோ இல்லை கருணாநிதியோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. கடிதம் எழுதுறேன் அப்படின்றாங்க. அவரு தொடர்ந்து கடிதம் மட்டுமே எழுதுவார். இப்போ ஒரு கடிதம் எழுதுனா உடனே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடாது, அதற்கான அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்கலையா? சுத்தமா கிடையாது. இவங்க எங்க மோடியோட வந்து இவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஆனா மக்களுடைய பிரச்சனைக்காக சண்டை போட மாட்டாங்க இவங்க. ஆனா இவங்களுடைய சொந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த சொந்த பிரச்சனைக்கு சண்டை போடுவாங்க. இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான். மக்களுடைய பிரச்சனைக்காக பாரத பிரதமருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா பாரத பிரதமர் அங்க பேசுவார். இல்ல எப்படி அழுத்தம் கொடுத்துருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 2 நாட்டினுடைய பிரச்சனை. இது வந்து நம்ம உள்நாட்டு பிரச்சனை கிடையாது. இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பிரச்சனை. கடல் எல்லைன்னு ஒன்று சொல்லி தடுக்கிறாங்கன்றாங்க. கடல் எல்லைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. 12 நாட்டிக்கல் மைல் வரையிலும் நம்முடைய தமிழகத்துடைய கடற்கரை எல்லை. அதே மாதிரி இலங்கைக்கும் வந்து 12 நாட்டிக்கல் மைல் வந்து இலங்கை கடற்கரை எல்லை. ஆனால் அந்த வந்து நமக்கு 11 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது கச்சத்தீவு. இது நம்முடைய கச்சத்தீவு, நம்முடைய சேதுபதி மன்னருடைய பட்டா நிலம். ஆனால் இவங்க தாரை வார்த்ததோட அடிப்படையில் எந்த விதமாக காங்கிரஸ் தான் கேள்வி கேட்கல. காங்கிரஸினுடைய பீரியடில் தான் இவ்வளோ பெரிய கொடுமைகளும் நடந்தது. அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தியும் பண்டார நாயக்காவும் தான் இந்த திட்டத்தை இதுவும் கொண்டு வந்தாங்க, இந்த நடவடிக்கையை கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கான. அதுக்கு இங்கே கருணாநிதி ஜால்ரா போட்டார். ஜால்ரா போட்டு சட்டசபையில் மட்டும் ஒரு தீர்மானம் மாதிரி நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேற எந்த வார்த்தையுமே இல்லை. அன்னைக்கு அந்த வார்த்தையோட நின்று போச்சு. இப்போ ஒவ்வொரு தேர்தல் சமயத்தின் போதே திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய இடம் பெறதே மீனவர்களை நாங்கள் மீட்போம், மீனவர்கள் கைதை நாங்கள் வந்து தடுப்போம், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லக்கூடிய திமுகவுக்கு மீனவர்கள் மீது அக்கறை இல்லைன்னு சொல்றதை நம்ம எப்படி ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கா? சொன்னேன், அவங்க வாயில மட்டும் வடை சுடக்கூடியவங்க. கருணாநிதிக்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ வாயில மட்டுமே வடை சுடுவாங்க. நீங்க கடந்த தேர்தலில் தேர்தல் இந்த 21 தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு உங்களுடைய கனவுகள் எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறேன்னாரு. அந்த பொட்டி எங்க போச்சுன்னே தெரியல. 5 ஆண்டுக்கு பிறகு திரும்பவும் அதே வார்த்தையை வேற ஒரு மாடுலேஷன்ல உங்கள் கனவு, இப்ப உங்கள் கனவுன்னு சொல்லி வராங்க. அதே விஷயம்தான். நம்ம கட்சித்தீவு விஷயத்தை எப்படி முதல்ல அவங்க வந்து தீர்ப்புன்னு சொன்னாங்களோ எந்த வேலையுமே செய்யல. திரும்பவும் 2026 தேர்தல் வந்துச்சு. தேர்தலுக்காக இப்ப திரும்பவும் தேர்தல் அறிக்கையில கட்சித்தீவை மீட்போம் அப்படிங்கிற வாசகம் கண்டிப்பா இடம்பெறும். அது வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா இது மக்களை ஏமாற்றுவதற்கான அரசு. அதே மாதிரி துறைமுக கட்டமைப்புகள் எந்த விதமான இதுவும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் வந்து செய்யூரில் வந்து நம்ம வந்து துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் உருவாக்கணும். இன்னைக்கு வரையிலும் அது கொண்டு வரல. 2 லட்சம் வீடு கட்டித்தரேன்னு சொன்னார் இல்லையா, நீங்களே கேட்டீங்க. நாம கட்டி வச்சுட்டு போன வீடு. ஓகே. 2021 தேர்தல் நம்முடைய இதுல வந்து நம்ம பண்ணோம். 2016, 2021 இந்த கரெக்டா எனக்கு இதுல சொல்லுங்க. நம்முடைய இதுல நாம கட்டி வச்சுட்டு போன வீடுகள் தான் இப்ப இவங்க திறந்துட்டு இருக்காங்க. ஆனா திமுகவினர் என்ன சொல்றாங்க, மீன்பிடி துறைமுகத்தை நாங்க வந்து கட்டமைச்சிருக்கோம், மீன் இறங்கு தளத்தை வந்து நாங்க கட்டமைச்சிருக்கோம், அதை நவீனப்படுத்தி இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சியில் திருவேட்டூரில் மீன்பிடி, அதாவது சூறை மீன்பிடி துறைமுகம் இதுவரையில் எங்கேயுமே உலக நாடுகள்லேயே அப்படி ஒரு துறைமுகம் இல்லை. அதாவது சூறைக்காகவே டியூனான்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வைடு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இன்னைக்கு அது வந்து ஒரு ரொம்ப சத்துள்ள பொருள். சிக்கன் 65 மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே வந்து உலக நாடுகள் முழுதும் அதுக்கு டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்டுக்காகவே நம்ம வந்து சூறை மீன்பிடி துறைமுகத்தை ஒன்று திருவேட்டூரில் உருவாக்கி கொடுத்தோம். இன்னைக்கு திருவேட்டூரில் திமுகவினுடைய எம்எல்ஏ தான் இருக்காரு. இன்னைக்கு வரையிலும் அந்த மீன்பிடி துறைமுகத்தை திறக்க முடியல. நாம உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிற ஜெயக்குமார் சார் வந்து உருவாக்கி வச்சுட்டு போன துறைமுகம் இன்னைக்கு வரையிலும் அந்த மீன்பிடி துறைமுகத்தை திறக்க முடியல. இவங்க எப்படி எந்த கட்டமைப்பு உருவாக்க போறாங்க? ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க திமுக வந்து தங்களோட சொந்த பிரச்சனைக்கு வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தராங்க, மீனவர்கள் பிரச்சனைக்கு அழுத்தம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்ப மீனவர்களோட நலனை வந்து திமுக அரசு ஒரு பொருட்டாவே மதிக்கல நம்ம எடுத்துக்கணுமா? எப்பவுமே கிடையாது. ஏன்னா அவங்க எதற்காக வந்து மீனவர்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்காங்கன்னா, தமிழகத்தினுடைய
14 கடற்கரை மாவட்டம். பாண்டிச்சேரி காரைக்காலையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டா 16 கடற்கரை மாவட்டம். இந்த 16 கடற்கரை மாவட்டங்கள்லையும் அதிகப்படியான மீனவ மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடியவங்க. அவங்களெல்லாம் தெரியும், இது கருணாநிதிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். மீனவர் சமுதாய ஓட்டு அதிமுகவுக்கு போகும், அதனால அந்த சமூகத்தின் மீது நாம எந்த விதமான கவனமும் செலுத்தக்கூடாது. இதான் அவங்களுடைய நோக்கம். இதை தொடர்ந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து ஆனா அதை மீறி இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் அவருக்கு வந்து ஒரு வாக்களிக்கலாம் அப்படின்ற நினைச்சு வாக்களித்த மக்கள் இன்னைக்கு புலம்பி தெருவில் நிற்கிறாங்க. இன்னைக்கு விலைவாசி உயர்வுலாம் கற்பனை கட்ட முடியாது. பால் விலையா இருக்கட்டும், அரிசி விலையா இருக்கட்டும், எண்ணெய் விலையா, அதாவது கோல்டு வின்னராக இருக்கட்டும், பல்வேறு சமையல் எண்ணெய்களாக இருக்கட்டும், கரண்ட் பில்லு, இன்னைக்கு கரண்ட் பில்லுனா கற்பனை கட்ட முடியாத விலைக்கு போயிடுச்சு. அன்றைக்கெலாம் வந்து நம்ம ஆட்சியில் வந்து 300 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1500 ரூபா சாதாரண குடும்பங்கள் ஏசிலாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா 4500 ரூபா 5000 ரூபா இல்லாமல் பண்ணவே முடியாது. இன்றைக்கி சொத்து வரி கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு மும்மடங்கு உயர்ந்து போச்சு. இப்படி மீனவ மக்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் மீதும் வரி சுமத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான் திமுக. புரியுது சார். இப்போ மீனவர்களை திமுக அரசு கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஏன்னா இப்போ கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடத்துறாங்க, மீனவரோட பிரச்சனைக்கு உடனுக்குடன் தீர்வு காண்றான் அப்படின்னு சொல்றாங்களே திமுகவினர். யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து குறை தீர்ப்பு நாள்னு ஒன்று மீனவருக்கு கிடையவே கிடையாது. கருத்து கேட்பு கூட்டம், அதான் கருத்து கேட்புங்கிறது குறை தீர்ப்பு தானே. என்னுடைய கருத்தை கேட்கீங்கன்னா என்னுடைய பிரச்சனையை கேட்குறீங்கன்னு அர்த்தம். என்னுடைய பிரச்சனையை கேட்டீங்கன்னா நீங்கள் தீர்த்து வைக்கணும். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கருத்து கேட்பும் கிடையாது, குறை தீர்ப்பும் கிடையாது. இதுவரையும் மீனவர்களுக்காக ஒரே ஒரு திட்டத்தை நான் சவாலாகவே சொல்கிறேன். மீனவர்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றையும் சொல்ல முடியாது. ஏன்னா அனைத்துமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தது, புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்தது. இவங்க வந்து எந்த திட்டத்தையுமே கொண்டு வரல. ஆனால் இவங்க தான் வாய் சொல்லில் வீரர்கள் இல்லையா. இவங்க வந்து இவங்கள மாதிரி பொய் சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோயப்பல்ஸ், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இருக்குது, கோயப்பல்ஸ் தத்துவம். அந்த தத்துவத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவன் கருணாநிதியும் ஸ்டாலினும் தான். கோயப்பல்ஸ் தத்துவம், அவங்க வந்து ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி அதையே மக்கள் மனத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தி அதை உண்மையாக்கக்கூடிய வல்லவர்கள். இந்த மாதிரியான திருட்டுகளில் மிகப்பெரிய வல்லவர்கள். இப்படி தான் நடந்துக்கிட்டே தவிர அவங்க ஒரு நாளும் மீனவ சமுதாயத்துக்கு ஒரே ஒரு திட்டம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு கருணாநிதியும் சரி ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவையும் சேர்த்துக்கிட்டோம் வந்து சொல்லு. அதற்கு நாம திமுக அரசு நினைச்சா மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியுமா? இல்ல இலங்கை வசம் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுதலை பண்ண முடியும்ல? அதாவது இது 2 நாட்டு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு வந்து 74 தொடங்குது அந்த கச்சத்தீவு ஒப்பந்தம். அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, மீனவர்கள் ஆலய வழிபாடு செய்யலாம். அந்த கச்சத்தீவுக்குள்ள ஒரு சர்ச் இருக்கு, அதில் ஆலய வழிபாடு செய்யலாம், அங்கே ஓய்வு எடுக்கலாம், மீன் வலை உலர்த்தலாம், மீன் பிடிக்கலாம். இந்த 4மே வந்து சரத்து இருந்தது 74ல். 76ல் அந்த சரத்துக்கள் எல்லாம் ஒழிக்கப்படுது. அந்த ஒழிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வரையிலும் நமக்கு கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. ஸ்டாலின் என்னத்தமா செய்வார்? ஸ்டாலின் மட்டும் இல்லை, கருணாநிதி அதே தான். கடிதம் எழுதுவாங்க, மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க. அங்கேயாவது ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணிடுச்சு இலங்கை, அல்லது வந்து கைது பண்ணி சிறைக்கு கொண்டு போயிடுச்சு, அல்லது துப்பாக்கி சூடு நடத்திடுச்சு, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ வந்து நான் இவங்க ஒரு கடிதம் எழுதுவாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடர் துப்பாக்கி சூடு, ஆனால் மோடி வந்த பிறகு ஒருத்தர் கூட இன்னைக்கு வரல சாகலை. ஓகே, பெரிய மாற்றம். மோடியினுடைய ஆட்சி வந்து மீனவருடைய பிரச்சனைகளில் பெரிய மாற்றம். ஏன்னா அன்னைக்கு 800 பேரை கொண்டு குவிச்சது காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையினுடைய அரசு. அப்போ இன்னைக்கு அந்த இதுலாம் அப்போ இன்னைக்கு பாஜக அரசு வந்த பிறகு மீனவர்கள் படுகொலையே நடக்கல அப்படின்னு சொன்னா, அப்ப காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது மீனவர்கள் படுகொலையை வேடிக்கை பார்த்தாங்களா? கண்டிப்பா வேடிக்கை பார்த்தாங்க. இதே காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம், ஒட்டும் உறவு வைக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் கருணாநிதியும் ஸ்டாலினும். கீழே வந்து பேச்சுவார்த்தை, மேல ரைடு. உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் அவங்க வந்து அவங்களோட ஜாயின் பண்றாங்க. ஏன்னா 2009 ஈழப்படுகொலை காங்கிரஸ் வேடிக்கை பார்த்தது. 1.5 லட்சம் மக்கள் வந்து அங்கே கொல்லப்பட்டாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட இது இங்கே வந்து நாடகம் ஆடினார் யார்? கருணாநிதி. இங்கே மெரினாவில் வந்துட்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், போரை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படுத்தார். ஆனால் இவர் படுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒட்டுமொத்த ஈழத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளை காலி பண்ணாங்க. எல்லாம் இவருடைய இதுதான். இவர் இப்படி திசை திருப்பிட்டு அங்கே கொள்ள வைக்கிற வேலையை செய்தார்.
இந்த குடும்பத்துக்கு இதுதான் வேலை. மீனவர் சமுதாயம் மீது திமுகவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில தான் செயல்படுது. ஆமாம், காழ்ப்புணர்வு எப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். ஓகே. அதாவது ஜீவரத்னம்னு ஒரு மீனவ தலைவர், ஐம்பெரும் தலைவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐம்பெரும் தலைவர்கள், அதில் 18வது ஆள் வந்து ஜீவரத்னம். ஓகே. கருணாநிதி எத்தனாவது ஆள் தெரியுமா? 32வது ஆள். அவர் ஒன்றும் திமுகவினுடைய முன்னோடிகளில் முக்கியமானவர் கிடையாது. ஆனால் எங்களுடைய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஜீவரத்னம் ராபின்சன் பூங்காவில் தான் கூட்டம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ராபின்சன் பூங்கா எங்கே இருக்குன்னா ராயபுரத்தில் இருக்கு. ராயபுரத்தினுடைய தலைகர்த்தர் தான் இந்த ஜீவரத்னம். இந்த ஜீவரத்னம் தலைமையில் தான் அந்த ஐம்பெரும் தலைவர்களான கூட்டமே நடக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் முன்னாடி வராருங்கிறதுனால அவரை வந்து மேயருக்கு அண்ணா நிற்க வைக்கிறார். அண்ணா வந்து மேயருக்காக அவரை இது பண்றாரு. ஸ்டாலின் ஒத்துக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றாரு, ஜீவரத்னம் செருப்பால் அடிக்கிறார். ஓகே. யார? கலைஞரை, கருணாநிதிய. அன்னையிலிருந்து மீனவ சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பை இன்னைக்கு வரலும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஆனா புரியுது சார், இப்ப மீனவர்கள் நலனுக்காக எதையுமே செய்யல இப்போ. ஆனால் அப்படின்னு மீனவர்கள் சொன்னாலும் கூட இப்போ திமுக அரசு நாங்கள் கச்சத்தீவை மீட்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. மீனவர்கள் தாக்குதலை கைதை வந்து தடுக்க போகிறோம், இல்லை கைதை தடுக்க போகிறோம், மீனவர்களை மீட்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இது ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்களா மீனவ சமுதாய மக்கள் மத்தியில்? கண்டிப்பா. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து 2 நாட்டு பிரச்சனை. இது வந்து மத்திய அரசு வரணும் உள்ள. இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கைது பண்ணால் நம்மளுடைய நாட்டினுடைய பணத்துக்கெல்லாம் கற்பனைக்கே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கிறாங்க. படகுகள் வந்து கிட்டத்தட்ட 260 படகுகள் இன்னைக்கு வரையிலும் அங்கே இருக்குது. 164 மீனவர்கள் வந்து சிறையில் இருக்காங்க. ஓகே. வர முடியாம. இல்ல பிப்ரவரி இந்த மந்த்லயே வந்து 3 தடவை கைது பண்ணணும்னு செய்திகள் வந்து. நீங்க சொன்ன மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்துல மட்டும் 3 முறை கிட்டத்தட்ட 27 பேர், இந்த 3 கைதுகள்ல மட்டும் 27 பேர் சிறையில் இருக்காங்க. மொத்தம் 164 பேர் சிறையில் இருக்காங்க. அப்போ மத்திய அரசு கிட்ட இவங்க வந்து நேரடியாக போய் உட்கார்ந்து பேசி, இது மீனவ மக்கள், அவங்க வந்து சாதாரண மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்கக்கிட்ட வசதி கிடையாது, அவங்கள வந்து இந்த அரசு பிடிக்குது. ஏன்னா இலங்கை வந்து ஒரு பெரிய நாடு கிடையாது. நம்ம நினச்சா ஃப்ராக்ஷன் செகண்டில் அவங்கள ஒடுக்க முடியும். ஆனால் அரசியல் ரீதியான ராஜதந்திர ரீதியான ஒரு உறவு வேணுங்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மெயின்டனே வந்து நமக்கு எதிராக மாறுது. அப்போ வந்து தமிழக அரசு வெறும் கடிதம் மட்டும் எழுதாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரில் போய் சந்தித்து, எங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு வந்து மீனவ மக்களுடைய தொன்று தொட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம், கடலுக்குள்ள எல்லைன்னு ஒன்று கிடையாது, மீன் பிடிக்கும்போது காற்று தான் தீர்மானிக்கும். யாருமே வந்து இப்போ நான் வந்து ஒரு வலையை போடுறேன், இங்கே போடுறேன்னு வச்சுங்களேன், வலையை இன்றைக்கி கடலில் இந்த இடத்துல போடுறேன்னா நான் வலையை எடுக்கிறோம்ல திரும்பவும், அப்போ எங்கே இருப்பேன்னா நான் 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு இருப்பேன். அது எப்படி தீர்மானிக்கணும்? காற்று தான் தீர்மானிக்கும். ஓகே. கடல் வந்து மீன்பிடி முறையே யார் தீர்மானிக்கிறாங்கன்னா காற்று தான். அப்போ காற்று தீர்மானிக்கும். அங்கே வந்து ஒரு கடலுக்கு ஒரு எல்லைன்னு எதுவும் கிடையாது. அப்படி ஒரு இதுவே கிடையாது. வெளியில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ஏங்க எல்லையை தாண்டுறீங்க, அங்கே எல்லைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இருந்தால் தானேங்க தாண்டாமல் இருக்கிறதுக்கு. அங்கன்னா சோறா போட்டு வச்சிருக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே சார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. இதற்கு வந்து இவங்க அழுத்தம் கொடுக்கணும். வெறும் கடிதத்தோடு நிறுத்துறது மட்டும் சரியா வராது. அப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சியால தான் திமுக அரசு மீனவர்களை வஞ்சிக்குன்னு சொல்றீங்க. நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.